ஃபஜர் தொழுதுட்டு 6 மணிக்கெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் நல்ல வெளிச்சமா இருக்கேன்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருந்ததா, அது எப்போவுமே தொழுவுனதோட தூங்குறது கிடையாது. வேலை இருந்தால் அதே பார்த்துக்கிறது. ஸோ எனக்கு வேலை இது பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா திடீர்னு ரூம்லாம் ரொம்ப இருட்டா இருக்க மாரி இருந்துச்சுன்னு வெளியில வந்து எட்டி பார்த்தா, பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் தான் மழை வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். படபடன்னு பேஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஒரு 8, 8:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வழக்கமா மீன் எடுத்துகிட்டு வந்து குடுக்குற அக்கா வந்து கனவா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இறால் பார்த்துச்சு, இறால் இல்லைன்னோனே சரி கனவா வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா பண்ணியிருந்தேன். நிஹாலுக்கு உப்புமானாலே ஆகாது. சரி அவனுக்கு வந்து வடை பூரியா வாங்கி சாப்பிட சொல்லிவிட்டு நானுமே வந்து ஒரு வடை பூரியா, கொஞ்சோண்டு உப்புமா, அப்புறம் ஒரு கப்பு டீயோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து கனவாவை எப்போவுமே பெரட்டுறது, பொரிக்கிறது இப்படி தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஆணும் காய்ச்சலாம், தேங்காய் இதெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். முட்டைக்கோஸ் வந்து வதக்கிக்கலான்ட்டு. வழக்கமாக நம்ம சிக்கன், மட்டன், ஆணம் எப்படி வந்து நம்ம இது பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கவுச்சி வாசனை போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2, 3 தக்காளி போல் நல்ல பெரிய தக்காளியாக அடித்து பேஸ்ட் இது பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவுமே கொஞ்சம் பச்சை வாசனை போய் தண்ணி பிரிஞ்சு வரட்டும். மசாலா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மட்டன் குக் பண்ணும்போது நம்ம என்ன மசாலா எடுப்போமோ கறி மசாலா அதை நான் சேர்த்திருக்கேன். கறி மசாலா, அப்புறம் வந்து அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு மசாலா இது பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவாவை இது கூட சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பெரட்டினதுக்கப்புறமா அதை சேர்த்துருக்கேன். அது மசாலாவோடய சேர்த்து போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மல்லித்தூள் வந்து 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கூடவா தான் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா தக்காளி அரைச்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டு, லெமன் வந்து ஒரு அரை மூடி லெமன் மட்டும் புழிஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது முடிஞ்சிருச்சு போல், கொஞ்சம் தான் இருந்திருக்கு, நான் கவனிக்கல. சரி இருந்தது வரைக்கும் போதும்னு சொல்லி தேங்காய் பேஸ்ட் அதை ஊற்றி குக்கரில் விசில் விட்டாச்சு. ஒரு 2 விசில் மட்டும் விட்டேன். அந்த கேப்பில் நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு டீயை குடிச்சிக்கிட்டாச்சு. சாணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கனவானம் இறைச்சானம், அதாவது கறியான வாசனைக்கு நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக மல்லி புதினா தூவி இன்னும் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி அந்த பவுலில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். பட் வீடியோவில் இதாகலை. ஸோ கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு கனவாவில் இந்த ஆணும். உங்களுக்கு பிடிக்கும் கனவானா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. எப்போதும் கனவாவை வேக வச்சுட்டு தான் இது பண்ணுறது. இந்த தடவை அப்படியே குக்கரில் விசில் விட்டாச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ கனவா ஆணும் முறுக்குவதை பொரித்து நிஹாலுக்கு வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுக்கு அந்த காய்கறி தான் இறங்காது. இந்த முட்டைக்கோஸ் அதிகம் சாப்பிட மாட்டான். சரி அவனுக்கு முன்னாடி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து இது பண்ணிக்கிட்டாச்சு. கனவுமே தேங்காய் சேர்த்தா இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸுக்கு நான் தேங்காய் திருகல் சேர்க்கலக்கு பதிலாக பெப்பர் போட்டு லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு பரட்டிக்கிட்டேன். அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி கோஸ்லாம் இது பண்ணும்போது லாஸ்ட்டாக பெப்பர் தூவினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கனவா பாருங்கள் ரொம்ப நல்லா குக் ஆகி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட முறுக்கு வதலுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.